திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் ரங்கராட்டினம் பகுதி 1. இந்த கதையை நாம் கேட்பதற்கு முன்பாக திரு நரசிம்மா அவர்களின் முன்னுரையை காண்போம். சுழற்சிதான் வாழ்க்கை. சுழற்சி நிற்கும் பொழுது எல்லாம் முடிந்துவிடும். காலச்சக்கரம் என்னும் எனது முதல் நாவலின் சுழற்சி என்னை திக்குமுக்காட வைத்துவிட்டது. நாவலை படித்துவிட்டு தொலைபேசி மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் நிறைய பேர் தொடர்பு கொண்டு பாராட்டுகளை குவித்து விட்டனர். வாலியில் திருக்கரத்தால் வெளியிடப்பெற்று கவிஞர் கனிமொழி எம்பி அவர்களின் கரங்களில் இதன் முதல் பிரதி திகழ்ந்தது. இயக்குநர்கள் சித்ராலயா கோபு, முக்தா ஸ்ரீனிவாசன், எழுத்தாளர்கள் அசோகமித்ரன், அகஸ்தியர், பத்திரிகையாளர் சண்முகநாதன், வானதி திருநாவுக்கரசு, திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் போன்ற ஜாம்பவான்களின் ஆசி பெற்ற இந்த படைப்பானது வெற்றி பெற்றதில் வியப்பு எதுவும் இல்லைதான். நூல் நிலையங்களில் என் புத்தகம் பரபரப்பாக சுழன்று கொண்டிருப்பதை காணும் பொழுது என் காதுபடவே கீழே வைக்க முடியவில்லை. எவ்வளவு சுவாரஸ்யம் என்று பலர் பாராட்டுவதை கேட்கும் பொழுது உலகையே வென்றுவிட்ட ஒரு உணர்வு. தொலைபேசியில் விஎஸ் காண்டேகர்கள் போர் எழுதுகிறீர்கள் என்று பாராட்டியதை பெருமையாக நினைக்கின்றேன். காலச்சக்கரத்தை படித்துவிட்டு நான் என் வாழ்வில் சந்திப்பேன் என்று கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு பெரும் விவிஐபி என்னை தன் வீட்டிற்கு அழைத்து மணிக்கணக்காக என்னுடன் நாவலை பற்றி விமர்சித்ததை நான் பெற்ற பெரும் பெயராக நினைக்கின்றேன். பல விவிஐபிக்கள் என்னுடன் இன்னும் தொடர்பு கொண்டு பாராட்டி கொண்டிருக்கின்றனர். இந்த நாவலின் முழு வெற்றிக்கு காரணம் வானதி திருநாவுக்கரசு அவர்கள்தான். ஆங்கில இலக்கியம் பின்னாலேயே அலைந்து கொண்டிருந்த என்னை தமிழ் இலக்கியத்தின்பால் திசை திருப்பி விட்டவர் அவரே. காலச்சக்கரம் வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. அடுத்ததாக எதை சுழலவிடப் போகிறீர்கள் என்று கேட்டு என் அடுத்த நாவலுக்கு வித்திட்டவரும் அவர்தான். அதன் விளைவாக இதோ சுழலப் போகிறது ரங்கராட்டினம். கலியுகத்தில் மக்களின் மதிமயங்குவதற்கு கலிபுருஷன் தேர்ந்தெடுத்த 5 சாதனங்கள்: சூதாட்டம், மது, மாமிசம், பெண் மற்றும் தங்கம். குறிப்பாக சூரிய கிரகணம் ஒன்று மீது பூமி பிளந்து வெளிப்படும் அபரஞ்சி ஸ்வர்ணம் என்பது தென்னகத்தை படாத பாடுபடுத்துகிறது. திருவரங்க இன்னமுதன் அரங்கநாதனை கூட இந்த கலியின் கோர விளையாட்டு விட்டு வைக்கவில்லை. நமது தர்மத்திற்கு பெரும் சோதனை விளைகிறது. அதை யார் பாதுகாத்து எப்படி நம்மிடம் பத்திரமாக சேர்ப்பித்தார்கள் என்பதை விளக்குகின்றது இந்த ரங்கராட்டினம் கதை. இந்த நாவல் நிச்சயம் பலரது வாழ்வில் திருப்பத்தை ஏற்படுத்தும் என்று என் உள்மனது சொல்கிறது. எத்தகைய தர்மத்தில் பிறந்துவிட்டு அறியாமையால் விட்டில் பூச்சிகளைப் போல் பாதை மாறி சென்று பரிதவித்து சீரழியும் மனிதர்கள் இந்த ரங்கநாட்டினம் கதையை படிப்பதன் மூலம் தங்களின் ஆணிவேராக இருக்கும் நம் தர்மத்தின் பெருமைகளை உணர்ந்து மீண்டும் சரியான பாதைக்கு திரும்ப வேண்டும். வாழ்வில் பிடிப்பு எதுவும் இல்லாமல் இயந்திர கதியில் வாழ்பவர்கள், பொருள் ஈட்டுவதை குறிக்கோளாக கொண்டிருப்பவர்கள், மேல்நாட்டு கலாச்சாரம் நமக்கு அளித்திருக்கும் ஸ்ட்ரெஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன், டிஸ்இலுமினேஷ்மெண்ட் எல்லாமே ரங்கராட்டினத்தை ஒரு முறை படித்தால் நமது மூதாதையர்களின் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் எப்படி தைரியமாக எதிர்கொண்டு போராடி நம் தர்மத்தை காத்து நம்மிடம் கொடுத்துள்ளனர் என்பது புரியும். நம் தர்மத்தை யார் காத்து நம்மிடம் கொடுத்துள்ளனரோ அவர்கள் தங்களை கடவுள் என்றோ அவதார புருஷர்கள் என்றோ ஒரு நாளும் கூறிக்கொண்டதில்லை. காடுகளிலும் மேடுகளிலும் குளிரிலும் வெயிலிலும் அலைந்து 100 வயதை கடந்த ஒரு ஒப்பற்ற மகான் திருவரங்க அமுதனை காத்து நமக்கு தந்திருக்கின்றார். ஆனால் அவரை பற்றி யாருக்கு தெரியும்? நான் தான் கடவுள் என்று கூறிக்கொண்டு ஃபோர்டைகான் காரில் செல்பவர்கள் பின்னாலேயே ஓடிக்கொண்டு இருக்கின்றனர் மக்கள். மனிதர்களை கடவுளாக கும்பிடாமல் வெறும் ஆச்சாரியர்களாக கருதும் பக்குவம் என்று நம் மக்களுக்கு வருகின்றதோ அன்றுதான் நம்முடைய தர்மம் தரை துவங்கும். நாம் ஒவ்வொருவரையெல்லாம் கடவுள் என்று கூறுவதால் தான் அரசாங்கத்திற்கே நமது தர்மம் என்றால் இலக்காரமாக இருக்கின்றது. புதிதாக கோவில்களை கட்டாமல் ஆழ்வார் நாயன்மார்கள் பாடிய ஸ்தலங்களுக்கு மட்டும் செல்லுங்கள். உங்களுக்கென்று ஒரு கோவிலை மனதார தத்தெடுத்து கொண்டு அந்த கோவிலுக்கு நீங்கள் செய்ய நினைக்கும் தெய்வப்பணிகளை செய்யுங்கள். ஒரு குடும்பத்தில் 4 சகோதரர்கள் இருந்தால் ஆளுக்கு ஒரு கோவிலை தத்து எடுங்கள். பிறகு பாருங்கள் நம் கோவில்களின் நிலையை. நம் மூதாதையர்கள் சிலர் தீர்க்க தரிசனத்துடன் செயல்பட்டு நம் தர்மத்தை காத்த கதைதான் ரங்கராட்டினம்.
இந்த நாவலுக்கு எனக்கு கிரியாவுக்கிகளாக இருந்தது வேலுக்குடி கிருஷ்ணனும் வைஷ்ணவஸ்ரீ ஆசிரியர் திரு கிருஷ்ணமாச்சாரியாரும். குறிப்பாக வைஷ்ணவஸ்ரீ அவர்கள் திருவரங்கம் கோவில் ஒழுகு பதிவு செய்திருந்த சரித்திர நிகழ்வுகளை அழகாக கம்பைல் செய்து புத்தகமாக வெளியிட்டிருந்தார். அந்த நாவலை நான் எழுதுவதற்காக தேடிக்கொண்டிருந்த ஆதாரங்கள் சிலவற்றை அந்த புத்தகத்தில் கண்டேன். இதை தவிர திரு கிருஷ்ணமாச்சாரியார் என்னை அழைத்து கொண்டு திருவரங்கன் கலாபத்தின் போது தங்கியிருந்த இடங்களை எனக்கு நேரடியாகவே காண்பித்தார். இந்த நாவலில் வரும் ஜோதிஷ் குடி குகைமலை, ஆனிமலை, நரசிம்மர் கோவில், அழகர் கோவிலில் அரங்கன் பதுங்கியிருந்த கிணறு, திருவாய்மொழி பிள்ளை பிறந்த குந்தகை கிராமம் ஆகியவற்றிற்கெல்லாம் அழைத்து சென்றார். வேலுக்குடி மற்றும் வைஷ்ணவஸ்ரீக்கு என்னுடைய நன்றிகள். மேலும் சைலண்ட் வேலி, மேல்கோட்டை திருமலை பகுதிகளுக்கு நான் சென்று ஆதாரங்களை தேடினேன். என் தந்தையார் இயக்குனர் சித்ராலயா கோபு, தாயார் நாவலாசிரியை கமலா சடகோபன் மற்றும் என் மனைவி, குழந்தைகள் இவர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த நாவலை என்னால் எழுதியிருக்க முடியாது. இதை வெளியிடும் வானதி பதிப்பகத்தின் உரிமையாளர் வானதி திருநாவுக்கரசு, அவரது பதிப்பகத்தின் இளைய தளபதி திரு வானதி ராமநாதன், முகப்பு அட்டை வரைந்த திரு ஷியாம், அச்சுப்பிழை திருத்தி உதவிய டாக்டர் என் ஸ்ரீதரன் மற்றும் இந்த நாவல் வெளிவதற்கு தங்கள் உழைப்பையெல்லாம் நல்கிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள். அன்புடன் காலச்சக்கரம் நரசிம்மா. இனி நாம் கதைக்குள் செல்வோமா? ரங்கராட்டினம் பகுதி 1. ரங்கராட்டினம் சுற்றுவதற்கு முன்னே 5 குழி 3 வாசல். திருவரங்கவாசிகள் இதை பற்றி அறிந்திருப்பீர்கள். திருவரங்கம் கோயிலுக்கு செல்பவர்கள் இந்த 5 குழி 3 வாசலை கடந்துதான் ரங்கநாயகி தாயார் சன்னதிக்கு செல்ல வேண்டும். ரங்கராட்டினம் இந்த 5 குழி 3 வாசலை மையமாக கொண்டுதான் சுற்றி வரப்போகின்றது. இதோ இந்த 5 குழிகள் தெரிகின்றதே. ரங்கநாயகி தாயார் தன் நாதன் வருகின்றானா என்று தரையில் கை ஊன்றி வாயிலை எட்டி பார்த்தார். அவர் கை விரல்கள் பதிந்த இடத்தில் 5 குழிகள் ஏற்பட்டுவிட்டன. நீங்களும் இந்த 5 குழிகளில் கையை ஊன்றி வெளியே எட்டி பாருங்கள். ஒரு மலைத்தொடல் தெரிகின்றதே. அங்கேதான் நம் ரங்கராட்டினத்தின் கதை ஆரம்பம் ஆகின்றது. மலை பிளந்தது. 1253ஆம் வருடம் மார்ச் 1ஆம் தேதி ஹொய்சல நாட்டின் மலைப்பகுதியைச் சேர்ந்த சோமலாபுரத்து கிராம மக்கள் வழக்கம்போல் கண்விழித்து தங்கள் காலை பணிகளை துவக்கிவிட்டு இருந்த நேரம். கிழக்கு வானில் ஒளிநீரை பாய்ச்சி மேகப்பொதிகளால் கோலம் வரைந்து கொண்டிருந்த கதிரவனை பார்த்து குடியானவர்களில் சிலர் பயபக்தியுடன் கைகூப்பி வணங்கினர். இன்னும் சிறிது நேரத்தில் சூரியன் காணாமல் போய்விடுவான் என்று தங்களுக்குள் பேசியபடியே நிலத்தில் இறங்கி தங்கள் கடமைகளை செய்ய ஆரம்பித்தனர். அன்று சூரிய கிரகணம். சோமலாபுரத்தில் இந்த கிரகணம் முழுமையாக தெரியப் போகின்றது. இதை கேள்விப்பட்ட அக்கம்பக்கத்து கிராம மக்கள் பலரும் முழு கிரகணத்தை காண வேண்டும் என்கின்ற ஆவலில் சோமலாபுரத்தில் இருந்த தங்கள் உறவினர் வீட்டிற்கு வந்திருந்தனர். இதோ சூரிய கிரகணம் பிடிக்க ஆரம்பித்து விட்டது. சூரிய கிரகணம் தொடங்கும் பொழுதும் சந்திர கிரகணம் விலகும் பொழுதும் நீராடி தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்கிற சாஸ்திர நியதியை நிறைவேற்றும் எண்ணத்துடன் அந்தணர்கள் சிலர் கிராமத்தின் அருகாமையில் ஓடிக்கொண்டிருந்த சிற்றாற்றை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அவர்களை வழிநடத்தி சென்றனர் பாடசாலை தலைவர் பட்ராயர் சுவாமிகளும் கிராம அதிகாரி வித்யாதரரும். இந்த கிரகணத்தால் நாட்டுக்கு என்ன கெடுதி நேரப் போகின்றதோ பட்ராயர் கவலையுடன் சொன்னார். அவர் சொல்லி வாயை மூடியிருக்க மாட்டார். திடீரென்று கடகடவென்று பேரொளி சோழகிரி மலையை தொடர்ந்து அதன் பக்கமாக கேட்டது. நடந்து சென்று கொண்டிருந்த அந்த அந்தணர்கள் பாதங்கள் நழுவிய பூமி வேகமாக குலுங்கி அதிரத் தொடங்கியது. சோமலாகிரி மலை பெரும் சத்தத்துடன் 2ஆக பிளக்க கிராமவாசிகள் அலறியபடியே எங்கும் அங்கு சிதறி ஓடினர். வீடுகளில் இருந்தவர்கள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வெட்டவெளியில் வந்து நின்றனர். மலைகள் பிளக்கும் ஒலி கிராம மக்களின் நெஞ்சை உலுக்கியது. சில வினாடிகள் ஆட்டம் கண்ட பூமி பிறகு ஒரு நிலைக்கு வந்தது. 1-2 முறை பின் அதிர்வுகளால் மீண்டும் குலுங்கிய பூமி சிறிது நேரத்தில் அமைதி காத்தது.
பாரும் வித்யாதரரே, கிரகணத்தால் என்ன கெடுதி நேருமோ என்று நான் சொல்லி முடிப்பதற்குள் பூகம்பமே ஏற்பட்டுவிட்டதே. பட்ராயர் அங்கலாய்த்தார். வாரும், முதலில் ஊர் ஜனங்கள் பத்திரமாக இருக்கின்றனரா என்று பார்ப்போம். தன் கடமையை மறவாத கிராம அதிகாரி ஆற்றுக்கு போகும் எண்ணத்தை கைவிட்டுவிட்டு கிராமத்தை நோக்கி விடுவிடுவென நடந்தார். அவரது வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஓட்டமும் நடையுமாக பின்தொடர்ந்தார் பட்ராயர். நல்ல வேளையாக 4-5 வீடுகளின் சுவர்களில் வெடிப்புகள் ஏற்பட்டதோடு சரி, மற்றபடி உயிர் சேதமோ பொருள் சேதமோ இல்லை. பெரும் கண்டத்திலிருந்து தப்பிவிட்டோம் என்கின்ற நிம்மதியில் அன்று இரவு உறங்கப் போனது சோமலாபுரம். மறுநாள் விடியற்காலை சூரியன் உதிக்கத் தொடங்கிய அதே நேரம் திடீரென்று 1000 மின்னல்கள் ஒன்றாக பாய்வது போல் சோமலாகிரி மலை பிளவிலிருந்து கிளம்பிய ஒளிப்பிழம்புகள் அப்பொழுதுதான் உறக்கத்திலிருந்து விழித்தெழுந்த சோமலாபுரத்தை 4 புறங்களிலும் தாக்கின. தெருவில் சென்று கொண்டிருந்த கிராமவாசிகளின் கண்களில் கூச்சம் ஏற்பட அவர்கள் தங்கள் முகத்தை கைகளால் மறைத்து கொண்டனர். ஐயோ, என்ன நடக்கிறது? என்னால் பார்க்க முடியவில்லை. எங்கிருந்து வருகிறது இந்த மின்னல் என்று ஆங்காங்கே குரல் எழும்பியது. சிறிது நேரத்திற்கு இந்த நிலையே நீடித்தது. ஒளிப்பிழம்புகள் பாய்வது நின்றதும் கிராமவாசிகள் கூட்டமாக சோமலாகிரியை பயத்துடன் பார்த்தபடியே நின்றிருந்தனர். அப்பொழுதுதான் அங்கு வந்த வித்யாதரர் தன்னையும் அறியாமல் நிலநடுக்கத்தால் பிளந்திருந்த அந்த மலையை நோக்கி நடந்தார். கிராமவாசிகளும் அவரை பின்தொடர்ந்தனர். மலை பிளவின் அருகே சென்று உள்ளே எட்டி பார்த்தனர். அவ்வளவுதான். அத்தனை பேரும் ஆ என்கின்ற சத்தத்துடன் கல்லாய் சமைந்து நின்றனர். சிலர் மூச்சை பிடித்து இழுத்தனர். இன்னும் சிலர் விரிந்த கண்களுடன் ஆச்சரியத்தால் பிளந்த வாயுடனும் தங்களை மறந்து நின்று கொண்டிருந்தனர். சோமலாகிரியின் பிளவுக்கிடையே பாலம் பாலமாய் பொற்படிமங்கள் கதிரவனின் ஒளியில் தகதகமென மின்னிக் கொண்டிருந்தன. வித்யாதரருக்கு புரிந்துவிட்டது. உதய சூரியனின் கிரகணங்கள் இந்த ஸ்வர்ண புதையலின் மீது பாய்வதால் தான் ஒளி உண்டாகிறது. அந்த கற்றைகள்தான் சற்று முன் கிராமத்தை தாக்கியிருக்க வேண்டும். அத்தனையும் அபரஞ்சி பொன். பட்ராயர் சுவாமியின் குரல் வியப்புடன் ஒலித்தது. ஓடிப்போய் எவ்வளவு வேண்டுமோ அள்ளிக்கொள்ளுங்கள். இப்படி கிராம அதிகாரி கட்டளையிடுவார் என்கின்ற எதிர்பார்ப்பில் பாய்ந்து சென்று பொன்னை அள்ள வேண்டும் என்பதற்காக கூட்டத்தினர் தயார் நிலையில் நின்றனர். ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டும் முண்டி அடித்து கொண்டும் முன்னேற முயன்ற அவர்களை தடுக்கும் எண்ணத்துடன் கையை உயர்த்தினார் வித்யாதரர். அமைதி, அமைதி. யாரும் மலை மீது ஏறக்கூடாது. முதலில் மன்னர் பெருமானிடம் இதை பற்றி தெரிவிக்க வேண்டும். வித்யாதரரின் குரலில் பரபரப்பும் கண்டிப்பும் மிகுந்து காணப்பட்டது. அதே சமயம் ஹொய்சல மன்னன் வீர சோமேஸ்வரன் என்கின்ற வீர சோமேசன் தனது தலைநகரான துவாரகா சமுத்திரத்தில் இருந்து விக்கிரமபுரம் என்கின்ற கண்ணனூருக்கு வந்திருந்தான். கண்ணனூர் என்பதுதான் தற்பொழுதைய சமயபுரம். தமிழ் பேசும் கண்ணனூர் ஹொய்சலர்கள் வசம் வந்ததே ஒரு பெரிய கதை. சோழ அரசன் 3ஆம் ராஜராஜனை பல்லவர்களின் கிளை வம்சமான காடவ அரசன் கோப்பெரும் சிங்கன் சிறைப்பிடித்து சென்றுவிட தன் நண்பனான அவனை காப்பாற்ற வீர சோமேசனின் தந்தை வீர நரசிம்மன் சென்றிருந்தார். அவனை மீட்ட கையோடு கண்ணனூரை கைப்பற்றி விக்கிரமபுரம் என்று அதற்கு பெயரையும் மாற்றி ஹொய்சலர்களின் தலைநகராக அறிவித்தார். அவனுக்கு பிறகு அரியணை ஏறிய வீரசோமன் துவார சமுத்திரத்தில் தான் இருந்து கொண்டு தன் இளைய மகன் ராமநாதனை ஹொய்சால பிரதிநிதியாக விக்கிரமபுரத்தில் தங்க வைத்தான். விக்கிரமபுரத்தில் வீர சோமேசன் பெரும் கோட்டை ஒன்றையும் போசலேஸ்வரம் என்கின்ற பெரிய சிவன் கோவில் ஒன்றையும் நிர்மாணித்திருந்தான். பூர்த்தியாகிவிட்ட பணிகளை பார்வையிடவே அவன் விக்கிரமபுரத்திற்கு வந்திருந்தான். சோமலாபுரத்தில் பூமி வெடித்து பொற்படிமங்கள் வெளிப்பட்ட மறுநாள் வீர சோமேசன் தன் படைத்தளபதி சிங்கண்ண தண்டநாயக்கர், தனாதிகாரி பண்டாரி மஞ்சுநாத போத்தி, ஹிரண்ய பண்டாரி நஞ்சுண்ட நாயர், குதிரைப்படை தளபதி மாதையன் மற்றும் ஒற்றைப்படை தலைவர் போகையன் ஆகியோருடன் போசலேஸ்வர ஆலயத்தின் திருப்பணிகளை பற்றி ஆலோசனை செய்து கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் அந்த புறத்தில் தன் மனைவி காஞ்சனையுடன் ஏற்பட்ட தகராறால் எரிச்சலடைந்து
வெளிநடப்பு செய்திருந்தான் இளவரசன் ராமநாதன். அந்த கோபத்தில் ஆலோசனை அறைக்குள் புயலென நுழைந்து தரை அதிர நடந்து தன் ஆசனத்தில் தொப்பென்று வந்து அமர்ந்து கொண்டான். ஒரு இளவரசனுக்குரிய பாந்தம் எதுவுமின்றி தடாலடியாக பிரவேசித்த ராமநாதனை எரிச்சலுடன் பார்த்தார் ஹிரண்ய பண்டாரி நஞ்சுண்டராயர். பட்டத்து இளவரசன் வீர நரசிம்மனுக்கு இருக்கும் கம்பீரத்தில் எள்ளளவு கூட இந்த ராமநாதனுக்கு இல்லை. ஆனால் நாடாள வேண்டும் என்கின்ற ஆசை மட்டும் உண்டு. ராமநாதன் வந்தவுடன் கூட்டத்தை தொடங்கினார் வீர சோமேசன். ராயரே, என் நண்பன் என்று தன்னை கூறிக்கொள்ளும் சுந்தரபாண்டியன் திருவரங்கம் பிரணவாகர விமானத்திற்கு பொன் வேய்ந்திருப்பதை அறிவீர்களோ? வீர சைவரான நஞ்சுண்டராயர் இகழ்ச்சியுடன் புன்னகைத்தார். பிரணவாகர விமானத்தில் மட்டுமா பாண்டியன் பொய் வேய்ந்திருக்கின்றான்? பொன் வட்டில்கள், பொன் கேடயம், ஆணி பொன்னால் செய்யப்பட்ட திருமஞ்சன தொட்டி, பொன்னால் வேயப்பட்ட தேர், பொன்னால் கொடிமரம், பொன் மகரத் தோரணம் என்று காணுமிடங்களிலெல்லாம் சொர்ணத்தை வேந்திருக்கின்றான். இன்னும் திருவரங்கன் கோவில் முரசு, தமுக்கு, மத்தளம், மேளம் ஆகியவற்றிற்குத்தான் பொன் வேய வேண்டும். நஞ்சுண்டராயர் சொன்னதை கேட்டு தளபதி சிங்கண்ணர் சிரித்தார். நானும் அரங்கனின் பக்தன்தான். அவனுக்கு நிறைய திருப்பணிகள் செய்துள்ளேன். பாண்டியன் செய்வது ஆனாலும் அதிகம். எல்லாம் மற்ற நாடுகளிலிருந்து அபகரிக்கப்பட்ட பொன். சரியான பொன் பித்தன் சுந்தரபாண்டியன். தான் கொள்ளையடித்த பொன்னை கொண்டு அரங்கனுக்கு திருப்பணிகள் செய்து அதன் மூலம் தன் பாவங்களுக்கு பிராயச்சித்தம் தேடிக்கொள்கிறான் போல இருக்கிறது, இகழ்ச்சியுடன் கூறினார் ராமநாதன். திருவரங்கம் கோவிலின் அரங்கன் சந்நிதிக்கு மேல் இருக்கும் விமானத்திற்கு பெயர்தான் பிரணவாகர விமானம். வீர சோமேசனின் குரல் ஆற்றாமையுடன் ஒலித்தது. என் கவலையே அதுதான். மக்கள் சடையவர்ம சுந்தரபாண்டியனின் பக்தியை மெச்சி அவன் அரங்கனுக்கு செய்யும் திருப்பணிகளை பற்றி சிலாகித்து பேசி வருகின்றனர். அவன் செய்யும் இறைப்பணியை வானளவாக புகழ்கின்றனர். அவனுடைய இந்த தெய்வ திருப்பணிகள் அவன் அட்டூழியங்களை மறைத்து அவனை உயர்த்தி காட்டி விடுகின்றன. நான் மக்களுக்கு என்ன நன்மை செய்தாலும் அவன் அளவுக்கு திருப்பணிகள் செய்யாத காரணத்தால் என்னுடைய நல்லாட்சி மக்கள் மனதில் நிற்க மறுக்கிறது போலும். என் நாட்டு மக்களே, சுந்தரபாண்டியனை போற்றி போற்றி பாராட்டுவது என் மனதுக்கு வேதனையை தருகின்றது. அதனால் என்று வீர சோமேசன் ஒரு சிறு இடைவெளி தரும் முறையில் நிறுத்தினான். படைத்தளபதியும் மற்றவர்களும் ஆவலுடன் அவர் முகத்தை பார்த்தனர். வீர சோமேசன் பிறகுத்த அதனால் என்னும் சொல் அவன் ஏதோ ஒரு பெரிய முடிவை எடுத்துள்ளான் என்பதை அவர்களுக்கு சொல்லாமல் சொல்லியது. அவன் அடுத்து என்ன செய்யப் போகிறான் என்பதை ஆர்வத்துடன் கவனித்தனர். இங்கே விக்கிரமபுரத்தில் நான் எழுப்பியுள்ள இந்த போசலேஸ்வரம் உடைய நாயனார் கோவில் என் புகழை பாட வேண்டும். திருவரங்கம் கோயிலை விட நான் கட்டியுள்ள போசலேஸ்வரம் பெரும் கீர்த்தி பெற வேண்டும். அதற்கு எவ்வளவு பொருள் செலவானாலும் சரி. ராயர் பரவசப்பட்டார். எப்பொழுதும் போர்க்களத்தை பற்றியே நினைக்கும் வீர சோமேசன் இப்பொழுது ஆலயத்தை எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் அது பெரும் கீர்த்தி பெற வேண்டும் என்றும் நினைப்பதும் நல்ல திருப்பம்தானே. பொருளை பற்றி கவலை இல்லை மன்னவா. ஈஸ்வரன் நமக்கு வேண்டிய பொருளை தந்திருக்கின்றான். என் சந்தேகமெல்லாம் திருவரங்கத்துக்கு நிகராக நமது போசலேஸ்வரத்தை எப்படி பிரபல்யப்படுத்துவது என்பதுதான். இது எப்படி சாத்தியம் என்கின்ற கேள்வி அவர் குரலில் தொக்கி நின்றது. ராயரே, அரங்கனின் விமானம் மட்டும்தானே பொன்னால் வேயப்பட்டது? நான் கட்டியுள்ள போசலேஸ்வரம் முழுவதையுமே பொன்னால் வேயப் போகின்றேன். அரங்கன் கோயில் விமானம் கட்டும்தானே பொன், போசலேஸ்வரமே பொற்கோவில்தான் என்று மக்கள் பேச வேண்டும். போசலேஸ்வர கோவிந்த விமானத்தின் பிரகாரம் பிரணவகார விமானத்தின் ஒளியை மங்கச் செய்ய வேண்டும். வீர சோமேசன் கண்களில் தேங்கியிருந்த கனவு ஒருவித வெறியாக மாறுவதை பார்த்தார் சிங்கண்ணர். பொற்கோவிலா? அவ்வளவுக்கு பொன் நம் எங்கே போவது? மலைப்புடன் கேட்ட ராமநாதனை அலட்சியத்துடன் பார்த்தான் வீர சோமேசன். போசலேஸ்வரன் தருவான். மன்னன் இதை சொன்ன அடுத்த நிமிடம் அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் காவலன் ஒருவன்.
மன்னர் வாழி. சோமலாபுர கிராம அதிகாரி தங்களை அவசரமாக காண வேண்டி வந்திருக்கிறார். மிக மிக முக்கியமான தகவலுடன் அவர் வந்திருப்பதாக சொல்லவே நான் உள்ளே வரும்படி ஆயிற்று. ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பட்ட இடையூறுக்கு தான் காரணமல்ல என்பதை தெளிவுபடுத்த காவலனை எரிச்சலுடன் பார்த்து தலையசைத்தான் வீர சோமேசன். காவலன் வெளியேற சற்று நேரம் கழித்து வித்யாதரர் உள்ளே வந்து வீர சோமேசனை பணிவுடன் வணங்கினார். வாழ்க மன்னர், வாழ்க ஹொய்சல நாடு. அரசே, நேற்று எங்கள் சோமலாபுர கிராமத்தில் நிகழ்ந்த நில அதிர்ச்சியினால் எங்கள் ஊரை ஒட்டியுள்ள சோமலாகிரி மலை பிளந்து உள்ளே பாலம் பாலமாக பொன் படிமங்கள் வெளிப்பட்டிருக்கின்றன. கிராம அதிகாரி என்கின்ற முறையில் இதை தங்கள் கவனத்திற்கு கொண்டு வர எண்ணிதான் விக்கிரமபுரத்திற்கு வந்துள்ளேன். இன்ப அதிர்ச்சி. அவர்களை தாக்க அறையில் இருந்தவர்கள் அசையாமல் வித்யாதரரையே விரித்து பார்த்து கொண்டிருந்தனர். வீர சோமேசன் மற்றவர்களை அர்த்தத்துடன் பார்த்து புன்னகைத்தான். போசலேஸ்வரன் தந்துவிட்டான் ராயரே, புலங்காயத்துடன் சொன்ன மன்னன் அவன் தருவான் என்ற அடுத்த நிமிடமே தந்துவிட்ட ஈசனின் கருணையை எண்ணி பக்தி பரவசப்பட்டவர்களாக அனைவருமே கைகூப்பி நின்றனர். கோப ஆவேசத்துடன் அந்த புறத்தில் கவிழ்ந்து படுத்திருக்கும் மனைவி காஞ்சனையின் நினைவு மனதை வசப்படுத்த ஒரு அஸ்திரம் கிடைத்துவிட்டது என்று அப்பொழுதே எழுந்து ஓடிவிடத் துடித்தான் ராமநாதன். கிராம அதிகாரியே, நல்ல செய்து கொண்டு வந்தீர். இன்று எனது விருந்தினராக அரண்மனையில் தங்குவீராக. நாளை நாம் அனைவரும் சோமலாபுரம் செல்வோம், உற்சாகத்துடன் சொன்னான் வீர சோமேசன். வித்யாதரர் மன்னனை பார்த்து மீண்டும் வணங்கினார். திடீரென்று ஞாபகத்துக்கு வந்தது போல் ஒரு கோரிக்கையையும் முன்வைத்தார். மன்னா, பட்டத்து இளவரசர் வீர நரசிம்மர் பண்டரிபுரத்தின் மீது படையெடுத்து போகும் வழியில் எங்கள் சோமலாபுரத்து வனதுர்கையை வழிபட்டார். வனதுர்கைக்கு பெரிய கோவில் ஒன்றை கட்டித்தரவும் ஊரின் பாடசாலையை விரிவுபடுத்தவும் நிதி அளிப்பதாக வாக்கு தந்துள்ளார். தற்பொழுது சோமலாகிரி மலையில் புதையல் கிடைத்திருப்பதால் இளவரசர் வாக்களித்தபடியே கோவில் கட்டும் பணிகளை உடனடியாக துவங்க வேண்டும் என்று ஊர் மக்கள் சார்பில் கோருகின்றேன். பணிவுடன் கேட்ட வித்யாதரரை எரிச்சலுடன் பார்த்தான் ராமநாதன். சோமலாபுரத்தில் சொர்ண புதையல் கிட்டியிருந்தால் முழுவதையும் சோமலாபுர கிராமத்திற்கே தந்துவிட வேண்டுமா என்ன? அருகிலிருந்த மஞ்சுநாத போத்தியிடம் முணுமுணுத்தான் அவன். அதற்குரிய நடவடிக்கைகள் உடனே எடுக்கப்படும். நீர் முதலில் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளும், வீர சோமேசன் சொன்னான். மாதையா, கிராம அதிகாரி அரண்மனையில் தங்குவதற்கு ஏற்பாடு செய். அப்படியே நம் ராஜகுரு நீலோத்பலதாசரை உடனடியாக அழைத்து வா என்று பரபரப்புடன் கட்டளைகளை பிறப்பித்தான் வீர சோமேசன். அவன் குறிப்பிட்ட நீலோத்பலதாசர் அந்த சமயம் தன் மகள் சமந்தகமணிக்கு சில ஓலைச்சுவடிகளை படித்து காட்டு கொண்டிருந்தார். சமந்தகா, இந்த சுவடி சொல்வதை கேள். கோள் சாஸ்திரப்படி இந்த சூரிய கிரகணம் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தப் போகின்றது. குறிப்பாக மேருமலைக்கு தட்சிணத்தில் உள்ள பிரதேசங்களுக்கு பேராபத்து காத்திருக்கின்றது. இந்த சூரிய கிரகணத்தன்று எங்கோ பூமி வெடித்து அபரஞ்சித் பொன்னானது வெளிப்படும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது. அவ்வாறு வெளிப்படும் பொன்தான் தெற்கே உள்ள பிரதேசங்களின் பேரழிவுக்கு காரணமாக இருக்கப் போகின்றது. கிரகணத்தன்று வெளிப்படும் ஸ்வர்ணம் ஆபத்தானது, அபாயகரமானது. நீலோத்பலதாசர் சொல்ல அவரை கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தாள் சமந்தகமணி. ஏற்கனவே மான் போல் மகிழ்ச்சியான பார்வையை உடையவள் தன் தந்தை சொன்னதை கேட்டு பீதியடைந்ததால் கண்களை இன்னும் அகலமாக விரித்து அவரையே கலக்கத்துடன் பார்த்தாள். அவளையும் அறியாமல் அவள் மேனி நடுங்கிக் கொண்டிருந்தது. இந்த பேரழிவை தடுக்க வழி உண்டா அப்பா? உண்டு சமந்தகா. சூரிய கிரகணத்தன்று பூமி வெளிப்படுத்தும் ஸ்வர்ண புதையலை எடுக்காமல் அப்படியே பூமியில் புதைத்து விட வேண்டும். அப்படி செய்தால் ஆபத்து எதுவும் ஏற்படாது. பாவம், தந்தைக்கும் மகளுக்கும் கிரகணத்தன்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பூமி வெடித்து ஏற்கனவே அபரஞ்சி பொன் வெளிப்பட்டுவிட்ட விவரம் தெரிந்திருக்க நியாயமில்லைதான். நீலோத்பலதாசர் கூறியது போல் கிரகணத்தன்று வெளிப்படும் அபரஞ்சி பொன் அழிவை ஏற்படுத்துமா என்ன? 5 குழி 3 வாசலில் இப்போதுதானே நுழைந்திருக்கின்றோம். இனி போக போகத்தான் தெரியும் ஹொய்சல ராஜகுரு கூறுவது உண்மையா இல்லையா என்பது. ஆனால் சோமலாகிரி சுவர்ணப்புதையலின் விவரம் பொன் பித்தன் பாண்டிய மன்னன் சடையவர்ம சுந்தரபாண்டியனுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக இளவரசன் ராமநாதனின் சில ஆணைகளை அவர்கள் கேட்டார்கள்.
அந்த ஆணைகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டால் ஒருவேளை நாம் நீலோத்பலதாசரின் கூற்றை ஏற்றுக்கொள்ளுவோமோ என்னமோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.